ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு சில நேரங்கள் வீணாய் போயிட்டு அப்படின்னே சொல்கிறோம். நான் சேமித்தது வீணாகி போயிட்டு, நான் பிரயாசப்பட்டு, பொதுவாக சொல்லுவாங்களே, என் பிள்ளைக்கு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சையா, அவன் குடித்து வீணாக்கி விழுகிறான். அதெல்லாம் பார்க்கவே மனசு வேதனைப்படுகிறது. இந்த அருந்தின கருணை தெரிவிச்சை கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் வீணாய் போகலாம். நாமே சில நேரம் பல மணி நேரங்களை வீணடிச்சிருவோம் இல்லையா? பொதுவாக சொல்லுவாங்க, அந்த படிக்கிற காலத்தில் எங்கள் அப்பா சொன்னதை கேட்காம அலைஞ்சி நான் கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்படி அலையுதேன். அன்றைக்கி மட்டும் படிச்சிருந்தோம்னா, பொதுவாக சொல்லுவாங்க, அணை கடந்த வெள்ளம் அழுதால் என்ன செய்யாது, வராது. நாட்கள் வேகமாக ஓடுகிறது. அது நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அப்படி எத்தனையோ காரியத்தை வீணடிச்சாச்சு. சரி போட்டோம். அப்போ இது என்னதான் செய்கிறது? வீண் போகாத ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சில நேரம் தெரிஞ்சால் கூட அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் போட்டு என்ன செய்கிறோம், சேமித்து வைக்கிறோம். அந்த மதிக்கடன் சொன்னோம் இல்லையா, குடலில் கோதுமை சேர்த்து வச்சுட்டு ஆத்மாவே கலங்காது அப்படிங்க. அது வீண், அது ஆத்மாவுக்கு பிரயோஜனப்படாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வீண் போகாத ஒன்று இருக்கிறது. எது? வாசிக்கங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை மட்டும் ஒரு காலம் வீணாய் போகாது. பணம் வீணாய் போயிடலாம், வீடு வீணாய் போயிடலாம், நட்புகள் வீணாய் போயிடலாம், எத்தனையோ காரியங்களை நம்ம சந்திச்சிருக்கோம் இல்லையா? வீணாக போனதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. வீண் போகாத ஒன்றை நாம் உறுதியாக பிடிக்கும். ஆண்டவர் மேலே நம்முடைய நம்பிக்கையை நன்றாய் பதித்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்குது. ஆண்டவர் மேலே இந்த பர்த்திமை குருடனை பற்றி லூக்கா 18 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் எத்தனை வருஷம் என்பது நமக்கு சொல்லப்படலை, என்ன மேட்ரு. ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னைக்கு நாளும் இயேசு இந்த எரிகோவின் வீதியில் இந்த கண்டிப்பாக நேசுவர் வருவார் அப்படின்னு அந்த நம்பிக்கை மட்டும் அவனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அவன் டெய்லி கேட்பான். ஒரு 50 பேர் 100 பேர் போயிட்டாங்கன்னா இது யார் போகிறான், எதுக்கு போகிறாங்க, டெய்லி கேட்டுக்கிட்டே இருந்தான். இது யார் அறிந்தால்? இயேசு அறிந்தார். ஒரு நாள் அவனுக்காகவே இருந்தார் பாருங்க. அவன் யாரை நம்பினான்? இயேசு வருவார், எனக்கு பார்வை, நான் அவர்கிட்ட கேட்பேன், எனக்கு பார்வை கிடைக்கும் என்று நம்பினான். அவனுடைய நம்பிக்கை, ஏன்னா இவன் இயேசு மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறான். நம்ம அதை தான் கவனிக்கணும். நம்ம நான் நம்பினேன் பாஸ்டர் அப்படின்னா, ஏன் நம்முடைய நம்பிக்கை வேணும்? மனுஷன் மேலே வச்ச நம்பிக்கை தான். எல்லாருடைய வாழ்க்கையில் வரும். ஊழியக்கார என் வாழ்க்கையும் சரி, சில நேரம் நம்பாமல் வாழ முடியலை. ஆனாலும் அவைகளுக்கு மேலாக முதல் நம்பிக்கை நம்முடைய இயேசுவின் மீது வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நம்பிக்கை நமக்கு ஒருபோது வீணாய் போகாது. அவனுக்காகவே வந்தார், அவனுக்கு பார்வை கொடுத்தாரு, அவனை சந்தோஷமாக வீட்டுக்கு போனான். நமக்காகவே கர்த்தர் வருவார். நம்ம அவர் மேலே நம்பிக்கை வச்சா போதும். இந்த நம்பிக்கை நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை விஷயம் கண்டிப்பாக தரும். ஆபிரகாம்கிட்ட போய் ஆபிரகாமுக்கு ஒரு சங்கடமாக போச்சு. என்ன ஆண்டவர், எனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னா, அங்கே வாப்பா, இந்த வானத்து நட்சத்திரத்தை எண்ணிப்பார், அது என்ன கூடுமானால் ஒரு சந்ததி என்ன கூடும். அவன் அப்படியே அவரை நம்பிட்டான், முழுசாக நம்பினான், அவர் மேலே விசுவாசம் வைத்தான். 100வது வயதில் அற்புதமான ஒரு மகனை கர்த்தர் கொடுத்தார் பார்த்தீங்களா? முற்பிதாக்கு விட 2வது தகப்பனாய் கர்த்தர் மாற்று. அதனால் உங்கள் நம்பிக்கை ஒருபோது, நீங்கள் ஆண்டவரை நம்பி எந்த காரியத்தை செய்தாலும் சரி, எந்த காரியத்துக்காகவும் ஆண்டவரை நீங்கள் நம்பினால் கண்டிப்பாக தருவார். அந்த நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. இதுவரைக்கும் நாங்கள் நம்பியிருக்கிறோம். இதுவரைக்கும் கர்த்தர் அற்புதமாக இருக்கும். உங்கள் நம்பிக்கை மனுஷன் மேலே, பணத்து மேலே, படிப்பு மேலே, உறவு மேலே தூரம் எடுத்துருங்க. கர்த்தர் மேல் வைங்க. எதிர்காலம் வீண் போகாது. நிச்சயம் ஆசீர்வதிப்பார்.